ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். விசேஷமாக இந்த நாளிலே அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உடனே அவள் அவருடைய பாதத்திலே விழுந்து ஜீவனை விட்டாள். பாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்துக்கொண்டு போய் அவருடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். நம்முடைய செய்தியின் தலைப்பு, ஆவியானவரிடத்திலே போய் சொல்லாதே, உன் ஜீவனை நீ ஏன் இழக்க வேண்டும். இந்த நாளில் நம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்முடைய சிந்தனைகளுக்குள்ளே ஒரு சில வேத வார்த்தைகளை கொண்டு போக விரும்புகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே தேவ ஆவியானவர் ஒவ்வொருடைய இருதயத்திலே வந்து, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே வந்து அவர் அசைவாடி கொண்டு ஒவ்வொருடைய பாவத்தையும் குறித்து, நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். அப்ப தேவ ஆவியானவர் இந்த நாளிலே நாம் ஏன் அந்த ஆவியானவருக்காக, அந்த ஆவியானவருக்கு போல நம்ம வாழ வேண்டும், அவருடைய சாயலாக நாம் மாற வேண்டும். அந்த ஆவியானவரோடு ஒரு மனுஷன் இருப்பானால் அவருடைய வாழ்க்கையில தான் ஒரு நல்ல பர்ஃபெக்டான ஒரு வாழ்க்கை உண்டாகும். ஏன் என்று சொன்னால், இந்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நாட்களும் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆவியானவரே, என்னை நிரப்பும் ஆண்டவரே, என்னை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு கொண்டு வாருங்க, என்னை ஒரு பரிசுத்தமான ஜீவிதத்துக்கு வழி நடத்துங்க என்று சொல்லி இந்த ஆவியானவரை நாம் எப்பொழுதும் கேட்போமானால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நேர்மையாகவும் செவ்வையான பாதையிலும் அவர் நடத்துகிறவராகவே இருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில இந்த பொய்யின் ஆவி என்று சொல்லி இன்றைக்கு அநேகரை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது இந்த பொய்யின் ஆவி. ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களில இந்த அனியா சப்பிரால் என்கிற இந்த 2 பேருடைய வாழ்க்கையில இந்த பொய்யின் ஆவி அவர்களை நிரப்புகிறது. இதன் நிமித்தம் அவருடைய வாழ்க்கையில மரணம் சம்பவிக்கப்பட்டது. ஆனால் இந்த நாளிலே ஆவியானவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில வந்து தட்டி கொண்டிருக்கிற, மகனே, என்னுடைய வாழ்க்கையில நீ பரிசுத்தமாக வாழ வேண்டும், நீ செவ்வையாக வாழ வேண்டும், நீ பொய் சொல்லாதே என்று சொல்லி ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அவர் தட்டி கொண்டே இருப்பார். ஆனால் நம்முடைய இருதயமும் இன்னைக்கு பொய்யினால் இன்னைக்கு ஒவ்வொருடைய இருதயங்கள் நிரப்பப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், சர்ச்சைக்கு போகிறவர்கள், இவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இந்த பொய்யின் ஆவிக்கு இடம் கொடுக்கிறதுனால அநேகருடைய வாழ்க்கை அது ஒரு சாபமான ஒரு நிலைமை காணப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு நான் ஒப்புக் கொடுக்க வேண்டும், ஆவியானவரே, என்னை ஒரு சபையான பாதையில் நடத்துங்க, நான் உண்மையாக இருக்க வேண்டும் ஆண்டவரே, பொய்யின் ஆவிக்கு நான் நிரப்பப்படக்கூடாது, உம்முடைய ஆவியினாலே நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களை தேவன் பரிசுத்தமாக நிரப்பி நீங்க பேசுகிற வார்த்தை உண்மையுள்ள தேவனாக மாற்றுவார். உண்மையுள்ள ஒரு ஆவியை உங்களுடைய வாழ்க்கையை தந்து நீங்க பேசும் பொழுது அந்த உண்மை ஆவி நிச்சயம் செயல்படும். ஒரு மனிதன் பொய் பேசும் பொழுது அது ஒரு சாபமாக மாறுகிறது. ஒரு மனிதன் பொய் பேசும் பொழுது அந்த பொய் நிமித்தம் அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை சில நேரத்தில் தப்பான ஒரு பாதைக்கு அந்த பிள்ளைகள் கடந்து போக வேண்டிய சூழ்நிலை காணப்படும். அப்போ பெற்றோர்களாகி நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை கேட்க வேண்டும், ஆண்டவரே, என் குடும்பத்தில் என் பிள்ளைகள் மத்தியில நான் பொய் பேசக்கூடாது, என்னுடைய இருதயத்தில் உங்களுடைய நல்ல ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே, உண்மையை மாத்திரம்தான் நான் பேச வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களானால் இந்த கடைசி நாட்களில் நிச்சயம் தேவ ஆவியானவர் உங்களுடைய நாவை அவர் உண்மையுள்ள ஒரு பாத்திரமாக நாவை நிரப்பி நீங்கள் அநேகருக்கு நீதி செய்கிறவர்களாக நீங்கள் மாற்றப்படுவீர்கள். ஒரு மனிதன் பொய் பேசுவான், ஆனால் அவன் எப்படியெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொல்லி பொய் பேசுற நிமித்தம் அவனுடைய எப்படிப்பட்ட தண்டனைகள் உண்டாகிறது என்று சொல்லி அந்த அதிகாரத்துல ஒரு சில வார்த்தைகளுடைய சிந்தனைகளுக்கு நான் கொண்டு போக விரும்புகிறேன். 1ஆம் வசனத்தை பாருங்க. அனினியா என்னும் பேருள்ள ஒருவனும்
அவருடைய மனைவியாகிய சப்ராலும் தங்கள் காரியாட்சியை விட்டார்கள். அப்போ இன்னைக்கு தேவ ஆவியானவர் என்ன செய்யல, நீ எனக்கு அது கொண்டு வா, எனக்கு அதை வித்து கொண்டு வா, இப்படி கொண்டு வா என்று சொல்லி ஒண்ணுமே கேட்கவில்லை. ஆனால் இந்த இரண்டு நபர்களும் புருஷனும் மனைவியும் என்ன நடக்கிறது என்று சொன்னால், எல்லோரும் விட்டு வீடுகளை வித்து நிலத்தை வித்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வைத்தார்கள். இந்த அநியாயம் சப்ராலும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஆசைப்பட்டு விற்றார்கள். ஆனால் அதிலே ஒரு பகுதியை தனக்காக எடுத்து வைத்து விட்டார். இன்னைக்கு அநேகருக்கு ஒரு ஆசை இருக்கிறது. என்ன ஆசை என்று சொன்னால், நான் ஒரு பெரிய வீடு வைக்க வேண்டும், ஒரு சொத்து, ஒரு குறிப்பிட்ட நிலங்கள் வாங்க வேண்டும், நான் அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி முதல் மனிதன் ஆசைக்கு என்ன செய்கிறான், தன்னை ஒப்புக் கொடுக்கிறவனாக காணப்படுகிறான். இரண்டாவது, அந்த ஆசை உள்ளே வரும்பொழுது ஆசைக்கு கூட பொய்யின் ஆவியும் கடந்து வருகிறது. அப்போ நீங்க பார்க்க வேண்டும், ஆண்டவரே நான் எதை குறித்து ஆசைப்பட வேண்டும்? ஆண்டவருடைய விருப்பமே தேவ பிள்ளைகளாக இருக்க நீங்க ஆசைப்படுகிறது ஒன்னே ஒண்ணு, பரலோக ராஜ்யத்தை குறித்தும் இந்த பூமியில் இருக்கும்போது ஆண்டவருடைய சித்தத்தை ஏதாவது செய்ய வேண்டும் என்கிறதை மாத்திரம்தான் நீங்க ஆசைப்பட வேண்டும். ஆனால் இன்னைக்கு பார்க்கும் பொழுது நம்ம ஆசை நிமித்தம் அநேக பொய் என்ன செய்யறோம், நம்ம அடிமையாகிறோம். இவர்கள் ரெண்டு பேரும் புருஷனும் மனைவி என்ன செய்தார்கள், ஆசைப்பட்டார்கள். எல்லாரும் அப்போஸ்தலருடைய பாதத்தில் விட்டு கொண்டு வைக்கிறார்கள். நானும் என்னுடைய நிலத்தை ஒரு பகுதியை என்ன செய்ய வேண்டும், வைக்க வேண்டும். ஒரு பகுதி என்னுடைய பிள்ளைகள் சாப்பிட்டு, நான் ஒரு பகுதியை சாப்பிட்டு திருப்தியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பகுதியை அவர்கள் தனக்காக எடுத்து வைத்தது நிமித்தம் அவருடைய வாழ்க்கையில மரணத்தினுடைய ஆவி அவளை ஆளுகை செய்தது. இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முதல், நான் எந்த ஒரு ஆவிக்கு நான் அடிமையாக கூடாது. அப்பா, ஆசை என்கிற ஆவி என்னை ஆளுகை செய்யக்கூடாது. என்னுடைய ஆசையெல்லாம் பரலோக ராஜ்யமாக இருக்க வேண்டும். என்னுடைய ஆசையெல்லாம் தேவனுடைய சித்தமாக இருக்க வேண்டும். இதை மாத்திரம் நீங்கள் நினைத்து கடந்து போவீர்களானால் நிச்சயம் இந்த ஆவியானவர் உங்களோடு ஒரு நண்பராக இருந்து, உங்களுக்கு ஒரு தகப்பனாக இருந்து, உங்களை அழகாக வழி நடத்துகிறவராக அவர் இருக்கிறவராகவே இருந்து கொண்டும் இருக்கிறார். உங்களை வழி நடத்துகிறவராகவும் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த ஆசையின் நிமித்தம் ஒரு மனிதன் அநேக விதமான பாவங்கள் செய்கிறார். ஆசையின் நிமித்தம் இன்னைக்கு அநேகர் கொலை செய்கிற நிலைமைக்கு கடந்து போகிறாங்க. இதெல்லாம் ஆசைக்கு முதல் பகுதி சாத்தானுடைய ஒரு ஆவியாக இருக்கிறது. தேவன் உங்களுக்கு 100 ரூபாய்க்கு ஒரு நாள் வருமானம் வருகிறது. அந்த 100 ரூபாய்க்குள்ள நின்று பாருங்கள். அந்த 100 ரூபாய்க்குள்ள உங்களுடைய குடும்பங்களை நடத்தி பாருங்கள். அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக காணப்படும். இந்த புருஷனும் மனைவியும் ஆசைப்பட்டார்கள். இந்த ஆசையின் நிமித்தம் அவருடைய நாவலை பொய் கவர்ந்து விட்டது. நம்பர் 2 படிக்கும் பொழுது பாருங்க, 2வது வசனம், தன் மனைவியை அறிய தன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து. பாருங்க, ஒரு மனிதனுக்கு பொய்யின் ஆவியினாலே நிரப்பப்பட்டால் ஆசை மாத்திரமல்ல, வஞ்சிக்கிற இந்த ஆவி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிரும். வஞ்சிக்கிற ஆவி அநேக ஆவிகள் உண்டு. தவளையின் ஆவி, பொய்யின் ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, ஏமாத்தின் ஆவி, குறி சொல்லுகிற ஆவி, விக்கிரக ஆவி, இசோபிலின் ஆவி, அநேக ஆவிகள் உண்டு. மனிதனுக்குள்ளே அநேக விதமான ஆவிகள் வந்து குடியேறும் பொழுது அந்த மனிதன் எப்படி இருப்பான் என்று சொன்னால், அந்த ஆவிகளை போல் அவன் மாறிவிடுவான். அப்ப இவர்கள் ஆசைப்பட்டார்கள். ஆசைப்பட்ட உடனே என்ன உண்டாயிட்டுன்னு சொன்னால், என்ன உண்டாயிட்டது, வஞ்சிக்கிற ஒரு ஆவியும் உண்டாக விட்டது. இந்த வஞ்சிக்கிற ஆவி ஒரு மனுஷனை என்ன செய்யும் என்று சொன்னால், முதல் உங்களுடைய ஆத்துமாவை அதை வஞ்சித்து விடும். இரண்டாவது தேவனை வஞ்சித்து விடும். நீங்க எந்த பகுதியிலையும் நீங்கள் உண்மையாக இருக்க முடியாது. இன்னைக்கு சாத்தான் வஞ்சிக்கிறவனாக, ஏமாத்துக்காரவனாக, வேதம் சொல்லுகிறது அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறானா. அப்ப இந்த வஞ்சிக்கிற ஆவி நிமித்தம் தான் இன்னைக்கு என்ன செய்ய முடியவில்லை, பரிசுத்த ஆவியானவருக்காக
அவருடைய சித்தத்தின்படி நம்மை ஒப்புக் கொடுக்க முடியாதபடிக்கு என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இந்த வஞ்சிக்கிற ஆவி உங்களை அடிமைப்படுத்தி அது உங்களை ஆளுகை செய்கிறது. அனியா சப்பியா இவருடைய வாழ்க்கையில வஞ்சிக்கிற ஆவி வந்து விட்டது. அது நிமித்தம் தான் அவருடைய வாழ்க்கை என்ன நடந்தது? பொய் சொல்லுகிற நிலைமை காணப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் தேவனை வஞ்சிக்கிறேனா? நான் ஆண்டவருக்காக நான் என்னால் கொடுக்க முடியவில்லையே. ஆண்டவருடைய இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு வருமானம் வந்தாலும் அதில் ஆண்டவருக்கு உண்மை உத்தமமாக இருந்து பாருங்கள், அது தேவன் கனம் பண்ணுவார். ஆனால் தனக்காக எதிர்காலம் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை ஏமாற்றி, ஊழியக்காரர்களை ஏமாற்றி, அதை வஞ்சித்து நாம் எடுக்கும் பொழுது சில நேரத்தில் மரணத்தில் ஆவி மாத்திரமல்ல, நம் வியாதிகளுக்கு நாம் அடிமையாகிறோம். அது ஒரு சாபமாக மாறிவிடுகிறது. இன்றைக்கு நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தன்னைத்தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட வஞ்சிக்கிற ஆவிக்கு நான் அடிமையாகிவிட்டேன்? ஆண்டவரே, அந்த ஆவி என்னை ஆளுகை செய்தது. அது இப்பொழுது என்னுடைய சரீரத்தில் எடுத்து விடுங்க அப்பா. என்னுடைய இருதயமும் என்னுடைய சிந்தனைகளும் என்னுடைய ஆவி ஆத்ம சரீரம் எல்லாம் உண்மை மாத்திரம் நான் நினைக்க வேண்டுமா? நீர் என்னை ஆளுகை செய்யும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்குள்ளே ஒரு தேவனுடைய பிரசன்னம் அப்படியே வந்து இறங்கும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவன் அப்படியே உங்கள் மத்தியில் எழுந்தருளி கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு அநேகரை வஞ்சிக்கப்படுகிறனாலதான் இன்னைக்கு அநேகர் ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடிக்கு அநேகர் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை பட்டணத்தில் இருந்து ஒரு சகோதரர் ஒரு நாள் இடத்திலே ஒரு சாட்சியை சொன்னார். அவருடைய வாழ்க்கையிலே நடந்தது. அவர் தேவனை வஞ்சித்தார். சர்ச்சைக்கு போவார். அந்த சர்ச்சைக்கு கடந்து போகும் பொழுது காணிக்கை பிரிக்கிறதுக்காக பை அப்படி கொண்டு வருவார்களாம். இவரு தன்னுடைய கை அப்படி பொத்தி வச்சிருப்பார். வெறும் கையை மாத்திரம் தான் உள்ளே போடுவார். அப்படி வெறும் கையை உள்ளே போட்டு அப்படியே எடுத்துருவார். ஆனா காசு போட மாட்டார். நாட்கள் கடந்தது. தன்னுடைய வீடு இழக்கப்பட்டது. தன்னுடைய குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் வந்தது. தன்னுடைய வேலை இழக்கப்பட்டது. கடைசியில பிள்ளைகளை படிக்க வைக்க முடியவில்லை. மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் நீ சாப்பாடு தருகிறாள் என்று அவர் தன்னுடைய கண்ணீரினால அழுது கொண்டே தன்னுடைய சாட்சியை சொன்னார். நான் ஆண்டவரை வஞ்சித்து விட்டேன். நான் ஆண்டவரை ஏமாற்றி விட்டேன். தேவ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி அழுது கொண்டு சொன்னார். என் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவருடைய ஒண்ணு கேட்க மாட்டார். எனக்கு மாலை கொண்டு வா, கம்மலை கொண்டு வா, சொத்தை கொண்டு வா, அதெல்லாம் கேட்க மாட்டார். ஆனால் நாம் தேவனை வஞ்சிக்க கூடாது. நாம் ஆண்டவரை வஞ்சிப்போம். ஆனால் ஆண்டவர் உங்களை வஞ்சிப்பார். வேதம் சொல்லுகிற என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். ஆண்டவரை நீங்க கனம் பண்ணுங்க. கொடுக்கிறதுல கனம் பண்ண வேண்டும். ஆண்டவருக்காக நீங்க எவ்வளவு தூரம் நீங்க கொடுக்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஆண்டு நிறைந்த தேவன் கட்டளையிடுவார். சில நேரத்தில் அந்த ஆவிகள் வந்து சொல்ல, ஏன் நீ இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறாய்? நீ ஏன் ஊழியங்களை தாங்குற? உன்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட தேவைகள் இருக்கிறல்லவா என்று சொல்லி ஆவிகள் வந்து பலவிதமான சிந்தனைகளுக்குள்ளே உங்களை கொண்டு நிரப்பிக் கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் அந்த ஆவிகளை நீங்க கண்டிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் வெளியேறி போ என்று சொல்லி கண்டிந்து கொள்ள வேண்டும். ஆவியானுடைய சித்தத்தின்படி நீங்கள் ஓடுவீர்களானால் நிச்சயம் எதிர்காலம் மாத்திரமல்ல, தலைமுறையாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள். நனியா சகோதரனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனை வஞ்சித்தார்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான காரியத்தை அவர்கள் செய்தது நிமித்தம் அவர்கள் அப்போஸ்தலருடைய பாதத்தில் விழுந்து செத்தார்கள். நம்பர் 3 படிக்கும் பொழுது, அதே வசனத்திலே படிக்கும் பொழுது, தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அந்த வசனத்திலே அழகாக நம்ம படிக்கும் பொழுது,
இவருடைய சிந்தனைகளுக்குள்ள ஒரு துணிகரம் கூட வந்தது. இந்த ஆவிகள் இப்படிதான் செய்யும். வஞ்சிக்கிறது மாத்திரமல்ல, இவர்களுக்குள்ள ஒரு துணிகரம். எல்லாரும் அப்போஸ்தலருடைய பாதத்தில் அவர்கள் உண்மையும் உத்தமமாக வித்ததை அப்படியே கொண்டு வைத்தார்கள். ஆனால் இவர்கள் அப்படி அல்ல, ஒரு பகுதியை தனக்காக வைத்துவிட்டு ஒரு பகுதியை மாத்திரம் செய்தார்கள், அப்படியே கொண்டு வச்சாங்க. அவர்களுக்குள்ள ஒரு துணிகரம். ஆண்டவர் என்ன செய்வார்? இந்த அப்போஸ்தலர்கள் அல்லவா, இந்த ஊழியக்காரர்கள் அல்லவா, நம்ம இவங்களுக்கு என்ன தெரியும் என்று சொல்லி கொண்டு வைத்தார்கள். இன்னைக்கு தேவனுக்கு முன்பாக நம்ம துணிகரமாக அநேக பாவத்திற்குள் நாம் கடந்து போய் கொண்டே இருக்கிறோம். துணிகரம். சிலர் துணிகரமாக பேசுவார்கள், ஊழியக்காரருக்கு விரோதமாக துணிகரமான வார்த்தைகளை தேவனுடைய சந்தேகம் என்று பேசுகிறது. இந்த துணிகரமான இந்த வார்த்தையின் நிமித்தம் நாம் என்ன நடக்கிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை சில நேரத்தில் பயங்கரமான இருளுக்குள்ளே நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். துணிகரம். கோரேபின் புத்திரர்கள் மோசேக்கு விரோதமாக துணிகரம் கொண்டு, கர்த்தர் என்னோடு மாத்திரமா பேசுவார், என்னோடு பேச மாட்டார், துணிகரம் கொண்டார்கள். இதன் நிமித்தம் பூமி பிளக்கப்பட்டது. அந்த பூமி அவர்களை அப்படியே உயிரோடு விளங்கினது. தேவ ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற தேவ ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக, அபிஷேகம் பெற்ற மனிதர்களுக்கு விரோதமாக ஒரு மனிதன் துணிகரத்தோடு பேசுவானால் பரிசுத்த ஆவியானவர் உடனுடன் அடிப்பார். இன்னைக்கு துணிகரமாக சில ஏழை ஊழியக்காரர்களை பார்த்த வசதியான கொஞ்சம் பண வசதி உள்ளவர்களுக்கு ஒரு கடன் கொடுப்பாங்க, கொஞ்சம் நார்மலா இருக்கிறவங்களுக்கு ஒரு கடன் கொடுப்பாங்க. அப்படி இல்லை, நீங்கள் ஆராய்ந்து பார்க்க, இவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், இவன் மேல் என் கைப்படக்கூடாது. அதனால தாவீதுடைய ஒரு ஆசீர்வாதமே, அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர்களை மேல் தன் கை அவன் வைக்கவில்லை. சவுல் அப்படி இல்லை. சவுலுடைய வீழ்ச்சியை கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷர்களை அவன் கொலை செய்தான். தாவீது அப்படி அல்ல. தாவீது தேவனுக்கு பயந்து நடங்கினான். அநேக சந்தர்ப்பம் கிடைத்தது. 3 முறை சந்தர்ப்பம் கிடைத்தது சவுலை கொலை செய்வதற்காக. அபிஷா கேட்கிறான், ஆண்டவனே, நான் 2 குத்தாக குத்தவில்லை, ஒரே குத்தாக இந்த சவுலை நான் போடட்டுமாறு கேட்கிறான். தாவீது சொல்லுகிறார், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், அவர் மேல் உன் கையை போடாதே என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு துணிகரத்தின் நிமித்தம் தான் இந்த ஆவிகள் ஒரு மனிதனை ஆளுகை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போகும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்க வேண்டும். இது தேவனுடைய ஆலயம், இது தேவனுடைய மனிதன் பேசிக் கொண்டிருக்கிறார், இந்த வார்த்தை எனக்காக இருக்கிறது, இந்த வார்த்தை நான் கேட்கும் பொழுது இந்த வாழ்க்கை செவ்வாய்ப்படும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக பயம் இன்னைக்கு நமக்கு இருக்க வேண்டும். இந்த துணிகரம் ஒரு மனிதனை ஒரு ஆளுகை செய்யும் பொழுது அவரை உயிரோட பூமிக்குள்ளே கொண்டு போகிறது. இந்த குடும்பம் அவ்வண்ணமாக காணப்பட்டது. இந்த அணியான சத்துகளுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு ஒரு துணிகரம், தேவ சன்னதியில துணிகரத்தோடு வந்து அந்த பொய்யான காரியத்தை அவர்கள் செய்தார்கள். இன்றைக்கு உங்களை ஆராய்ந்து பாருங்க, எனக்குள்ள துணிகரம் இருக்கிறதா? ஆண்டவர் ஒப்புக் கொடுக்க வேண்டிய கடைசி காலத்துல ஆண்டவர் ஒவ்வொருவரையும் எதிர்பார்க்கிறார். கடைசி காலம் நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு நடுங்கி கொண்டிருக்க வேண்டுமா? அவருடைய வசனத்துக்கு நடுங்க வேண்டும். இந்த துணிகரம் ஒரு ஆவி ஒரு மனிதனை ஆளுகை செய்ய எதற்காக என்று சொன்னால், நீங்களும் தேவனுமாக இருக்கிற அந்த கனெக்ஷனை முறிக்கிறதற்காக. ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும். ஆண்டவரே, ஐயா நத்திங் டாடி, என்னிடத்திலே ஒன்றுமில்லை அப்பா, என்னை உம்மிடத்திலே நான் தருகிறேன், என்னை உடைய ஆவியினாலே நிரப்புங்க அப்பா, நான் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி உங்களையும் உடைய பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் சரியான பாதையிலே நடத்துவார். அல்லேலூயா. துணிகரம் வேண்டாம் பிள்ளைகளே. இந்த கடைசி நாட்கள் அநேகருக்குள்ளே இந்த துணிகரத்து நிமித்தம் தான் இன்றைக்கு குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் உண்டாகிறது. துணிகரத்து நிமித்தம் தான் இன்னைக்கு குடும்பத்திலே பிரிவினைகள் உண்டாகிறது. துணிகரத்தின் நிமித்தம் தான் இன்னைக்கு குடும்பத்திலே அநேக சுனாமிகள் அடித்துக் கொண்டிருக்கிறது. ஒன்று
உங்களை நீங்கள் பாருங்கள். நான் ஆண்டவருக்குள் எப்படி இருக்கிறேன் என்று சொல்லி பாருங்க. நம்ம 3 படிக்கும் பொழுது பாருங்க, 3 வசனம். பேதுரு அவரை நோக்கி, அனினியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? இன்னைக்கு தேவ ஆவியானவரிடத்துல நம்ம நினைப்போம், தேவ ஆவியானவர் அவர் எங்கேயோ இருக்கிறார், இங்க பக்கத்துல இல்லைன்னு சொல்லிட்டு, எனக்குள்ள இல்லைன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆவியின் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் தேவ ஆவியானவர் அப்படியே உங்களுக்குள்ள எழுந்தருளி கொண்டே இருப்பார். இந்த அனினார் சத்ராவுடைய வாழ்க்கையில ஒரு நிரப்பின பொய்யாய்த்து சாத்தான் அவரை நிரப்பி கொண்டிருந்தார். அப்போ பொய் பேசும் பொழுது ஒரு நாள் ஒரு வார்த்தை நீங்க விட்டுட்டீங்க, மறுநாள் 2 வார்த்தைகளை பேசுவீங்க, அதுக்கு அடுத்த நாள் 3 வார்த்தைகளை நீங்க பேசுவீங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை அவன் உங்களுக்குள்ளே அவன் என்ன செய்வான்? விதைத்துக் கொண்டே இருப்பான். அவன் பொய்யினால உங்களை நிரப்பாதபடிக்கு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நீங்க என்ன வார்த்தை பேசினாலும் உண்மையை மாத்திரம் பேசி பாருங்க. அந்த உண்மையில ஒரு உண்மையான ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான். ஒரு மனிதன் பொய் பேசுவானால் அந்த பொய்யின் நிமித்தம் என்ன நடக்கிறது என்று சொன்னால், அந்த பொய்யின் நிமித்தம் உங்களுடைய நாவு மாத்திரமல்ல, உங்களுடைய முழு சரீரமும் கரையாகிறது. யாக்கோபில படிக்கும் பொழுது நாவு அது சாவுக்கு எதுவான விஷம் இருக்கிறது. எந்த ஒரு மனுஷனும் அடக்க முடியாது. ஆனால் அடக்க முடியும் கர்த்தர் ஒருவராலே தான் முடியும். உங்களுடைய நாவுக்கு இந்த இது நீங்க ஒப்புக் கொடுக்க கூடாது. அந்த பொய்யின் ஆவியுடைய நாவலை செயல்படும் பொழுது உங்களுடைய நாவனாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. உங்களுடைய நாவு கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கும். சிலர் காலையிலே எழுப்பினோடு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு 10-50 பொய்யாவது சொல்லுவாங்க. பிசினஸ் பண்றவங்க சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் பிசினஸ் பண்றேன், என்னால் பொய் சொல்லாமல் இருக்க முடியவில்லையே, நான் வியாபாரம் பண்றேன், என்னால் பொய் சொல்லாமல் இருக்க முடியவில்லையே. நாம் தேவனுக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய கிருபை உங்க தலைமுறை மேல் பார்க்க முடியும். சாத்தான் அந்த பொய்யின் ஆவியினாலே நிரப்பப்பட்டதுனால அந்த அனியாருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அந்த பொய்யை அவர்கள் அழித்து விட்டது. இன்னைக்கு அந்த பொய் நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பொய்யை நீங்க பேச பேச நீங்க மாத்திரமல்ல அழிகிறது, நாளைக்கு உங்களுடைய தலைமுறைகளும் அந்த ஆவிக்கு அடிமையாகிவிடும். அப்ப ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே நான் எப்படி பேச வேண்டும் ஆண்டவரே, அது எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி, நான் என்ன சொல்ல வேண்டும் ஆண்டவர் எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவர், என்னால வியாபாரம் பண்ணும் பொழுது பொய்யாக பேச முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவரிடத்திலே கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக அந்த நாவல ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் உங்களுக்கு தருவார், நிச்சயம் தருவார். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்களை ஒரு நல்ல பரிசுத்தமான வாழ்க்கை கொண்டு போக முடியும். ஆண்டவர் நிச்சயம் தருவார். பொய் பேசுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, அவன் சாத்தானால் நிரப்பப்பட்டது என்ன என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு கேட்க, அனியாவே நீ சாத்தானால் நிரப்பப்பட்டது என்ன? ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே இந்த உலகத்தில் நான் வாழ்கிற வாழ்க்கை எல்லாம் உமக்காக இருக்க வேண்டும், என்ன உண்மை பேசுவதை எனக்கு கற்றுத்தாருங்க அப்பா. ஒரு உண்மையான மனிதனாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு நல்ல ஆவியை எனக்கு தந்து என்னை செவ்வையான பாதையில என்னை நடத்துங்க ஆண்டவரே. உண்மையுள்ள ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாருங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க, ஆண்டவர் நிச்சயமாக தருவார். ஏன் சொன்னால் ஆவியானவர் எப்பொழுதும் ஒவ்வொரு மனுஷனையும் அவர் நிரப்புகிறவராக இருக்கிறார். எல்லா காரியத்திலும் நீ எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், என்ன பேச வேண்டும், என்ன ட்ரெஸ் போட வேண்டும், உங்களுடைய வீடு எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும். அப்ப பொய் எல்லா காரியத்திலையும் ஆவியானவர் உங்களை சபைய கரெக்டாக நடத்தும் பொழுது ஒரு மனிதன் சாத்தான் என்ன செய்வான், எதிர்ப்புறம் அவன் உங்களை என்ன செய்கிறான், வித்தியாசமான பாதையில கொண்டு போக பார்ப்பான். அப்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரை இந்த உண்மையுள்ள பாத்திரம், இந்த உண்மையுள்ள ஒரு அபிஷேகம் கேட்பீர்களால் சொன்னால் நிச்சயம் கர்த்தர் தருவார், நிச்சயம் தருவார். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்படியே நீங்க இருக்கிற இடத்துல அப்படி முழங்கால் படிக்கிட்டு அப்படி வலது கரத்தை உடைய இருதயத்துல வச்சுட்டு கேட்பீங்களா, அப்பா எனக்கு ஒரு உண்மையுள்ள ஒரு அபிஷேகத்தை தாரேன், உண்மையுள்ளவனாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என்று சொன்னால் தேவ ஆவியானவர் தான் இந்த கடைசி நாட்கள் எல்லாரையும் வழி நடத்துகிறது. ஏன் நம்முடைய ஜீவனை நாம் அழிக்க வேண்டும்? ஏன் உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் அழிக்க வேண்டும்? நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அந்த அறிஞர் சத்ராவுடைய வாழ்க்கை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வரவே கூடாது. ஆவியானவர் எதிர்பார்க்கிறது நீங்கள் ஜீவனுடையவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி பரலோக ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் இப்பொழுதே தொடுவதாக. ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளை ஒரு சுவையான பாதையை வழிநடத்தி உண்மையுள்ள பாத்திரமாக, பரிசுத்தமான ஒரு பாத்திரமாக, பரலோக ராஜ்யத்தினுடைய பாத்திரமாக நீர் அவர்களை வழி நடத்தினதற்காக நன்றி அடியேன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்வதாக. ஆண்டவரே, ஜீவன் உண்டாகட்டும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில. ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய கரத்தினால் அவர்களை வழி நடத்துங்கப்பா. நீ பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறபடினால் இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீ கிரியை செய்யுங்க. நீங்க அவர்களை வழி நடத்துங்க, அவர்களை நல்விதமான பாதையை வழி நடத்துங்க அப்பா. பரலோக ராஜ்யத்தினுடைய பாதையை வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. பொய் நிமித்தம் உண்டாயிருக்கிற சாபங்கள் வெளியேறி போகட்டும் ஆண்டவரே. வஞ்சிக்கிற ஆவிகள் குடும்பத்தை விட்டு வெளியேறி போகட்டும் ஆண்டவரே. பெருமையின் ஆவி குடும்பத்தை விட்டு வெளியேறி போகட்டும் ஆண்டவரே. பெருமையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களை விட்டு வெளியேறி போகட்டும் ஆண்டவரே. ஆசைப்பட்டு பொய் சொல்லுகிற அநேகருடைய வாழ்க்கை இன்னைக்கு பரிதாபமான நிலைமை காணப்படுகிறதப்பா. கடன் பாரத்தினால் தவிக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களை உடைய கரத்திலே தருகிறோம். ஆவியானவரே, நீர் அவர்களை வழி நடத்தும் ஆண்டவராய் இயேசுவே. நீர் அவருடைய கரத்தை பிடித்து நடத்தும் ஆண்டவரே. ஆவியான உம்முடைய கிருபையும் உம்முடைய பிரசன்னமும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் ஆளுகை செய்வதாக. எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தருகிறோம். இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.